விடுமுறை வேதாகம பள்ளி 2024 ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கி மே 5ஆம் தேதி வரை தேவ கிருபையால் சிறப்பாக நடைபெற்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் FGVBSஇன் இறுதி நாளாய் இருக்கிறது. இந்த இறுதி நாள் விசேஷ சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கும் நமது தலைமை போதகர் அவர்களையும் போதகர் அம்மா அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். VBSஇல் 6 நாட்கள் கலந்து கொண்டு 7ஆம் நாளில் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். இப்பொழுதும் முதலாவதாக VBSஇன் சிறப்பு அறிக்கையை இயக்குனர் லதா கிதியன் அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி 2024ஆம் ஆண்டின் அறிக்கை. நான் எழும்புவேன் என்ற தலைப்பில் தேவ கிருபையால் 24வது ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டும் நமது மனதுருக்க ஊற்று தேவ வீட்டின் விடுமுறை வேதாகம பள்ளி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. நமது திருச்சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஆர் பால் மோசஸ் அவர்கள் தரிசன தாளாளராகவும், பாஸ்டர் பிரீதா மோசஸ் அவர்கள் கண்காணிப்பாளராகவும், சகோதரி லதா கிதியோன், சகோதரி மெர்லின் சாமி ஆகியோர் இயக்குனர்கள் ஆகவும், சகோதரி ஜெயமேரி, சகோதரி கிளாடியா லாவ்லின் அவர்கள் இணை இயக்குனர்களாகவும் செயல்பட்டார்கள். 27 ஆசிரியர்களும் 31 தன்னார்வ தொண்டர்களும் நியமிக்கப்பட்டனர். இந்த விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக நடக்கவும் சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஏப்ரல் 6, ஏப்ரல் 20ஆம் தேதி ஆயத்த கூடுகையும், ஏப்ரல் 27ஆம் தேதி இறுதி ஆயத்த கூடுகை மற்றும் உபவாச ஜெபமும் ஏறெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் முறையே பரிசுத்தனாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன், ஜீவனடைந்து எழும்புவேன், மேலே நோக்கி எழும்புவேன், இயேசுவை சந்திக்க எழும்புவேன் என்ற தலைப்புகளில் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை ஆசிரியர்களுக்கான டிவோஷன் நடைபெற்றது. அதில் முறையே பாஸ்டர் பிரீதா மோசஸ் அவர்கள், சகோதரி மேக்தலின் ஜேசுதாசன், தலைமை போதகர் ரெவரண்ட் ஆர் பால் மோசஸ் அவர்கள், சகோதரி லதா கிதியோன், சகோதரி லூமினா ரவி ஆகியோர் ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தும்படியாக சத்தியத்தை பகிர்ந்து கொண்டனர். அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நேரமாக இருந்தது. தினமும் நமது திருச்சபையின் சகோதர சகோதரிகள் சிலர் உய்யங்கொண்டான் திருமலை, காட்டூர், வாலாடி, தாளக்குடி, அள்ளித்துறை, லிங்கம் நகர், KK நகர், சோழராஜபுரம், மேரிஸ்தோப்பு ஆகிய இடங்களிலிருந்து பிள்ளைகளை அழைத்து வந்தனர். இதற்கான போக்குவரத்துக்காக வேன்கள் மற்றும் ஆட்டோக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த வருட விடுமுறை வேதாகம பள்ளியில் 140 பிள்ளைகள் தேவனுடைய கிருபையினால் பங்கெடுத்தனர். காலை 9 மணி முதல் 10 மணி வரை நடந்த பிள்ளைகளின் கூடுகையில் சகோதரி மேரி பிரமிளா மற்றும் சகோதரி செரீன் போன்சா பாடல் வேலையையும், சகோதரி மெர்லின், சகோதரி ஜெயமேரி ஆகியோர் நீதி கதைகளும் சொல்லி ஜெபத்தில் நடத்தினர். மற்றும் அன்றன்றைய வசனங்களை பப்பட் ஷோ நிகழ்ச்சி மூலமாக நமது திருச்சபையின் வாலிப சகோதரர்கள் மிக சிறப்பாக சொல்லிக் கொடுத்தனர். அது மனப்பாட வசனங்களை எளிதாக கற்றுக்கொள்ள உதவியாக இருந்தது. பிள்ளைகள் சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்ததோடு அனுதினமும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். 10 மணி முதல் 11:45 மணி வரை பாடங்கள், வண்ணம் தீட்டுதல், நல்லொழுக்கம், வாழ்க்கை நெறி போதனை, மிஷனரிகள் குறித்த பாடங்கள் மற்றும் ஆலோசனை நேரங்களில் பிள்ளைகள் ஆர்வத்துடன் பங்கெடுத்தனர். நமது திருச்சபையின் சகோதர சகோதரிகள் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிப்போடு உதவியாக செயல்பட்டனர்.
இதனிடையே அனைவருக்கும் சுவையான தின்பண்டங்களும் பானமும் வழங்கப்பட்டன. நமது திருச்சபையின் மன்றாட்டு ஊழியத்தின் சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் தினமும் நடைபெற்ற விபிஎஸ் மற்றும் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக ஊக்கமாக ஜெபங்களை ஏறெடுத்தனர். 5ஆம் நாளான 3ஆம் தேதி வெள்ளி அன்று அன்பின் விருந்து தினம் நமது திருச்சபையிலேயே நடைபெற்றது. அந்த நாளின் அபிஷேக நேரத்தில் சகோதரி மேரி பிரமிளா பாடல்களை பாட சகோதரி அன்னாள் பிள்ளைகளை அபிஷேக நேரத்திற்குள் நடத்தினார்கள். பிள்ளைகள் வல்லமையான அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு தேவனின் தொடுதலை உணர்ந்தனர். இவர்கள் தங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினர். அந்த நாளின் அன்பின் விருந்து நேரம் மதிய உணவு வேளையின் பின் நிறைவு நாளுக்கான நிகழ்ச்சிக்குரிய பயிற்சி நடைபெற்றது. 6வது நாளான 4ஆம் தேதி இன்ஸ்பெக்ஷன் டே அனுசரிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததை வெளிப்படுத்தும் வண்ணமாக தங்கள் வகுப்புகளை நேர்த்தியாக அலங்கரித்திருந்தனர். பிள்ளைகளை ஆய்வு செய்யும்படியாக நமது திருச்சபையின் அங்கத்தினர்கள் சகோதரர் வெங்கடேஷ் அவர்களும் சகோதரி புஷ்பராணி ஜோசப் அவர்களும் செயல்பட்டனர். பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை கேட்டு அறிந்தனர். பிள்ளைகளும் மிக உற்சாகமாக பதிலளித்து தேவனை மகிமைப்படுத்தினர். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் தங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதையும் ஏற்பட்ட மாற்றங்களையும் குறித்து அநேக பிள்ளைகள் சாட்சியை பகிர்ந்தனர். ஒவ்வொரு பிள்ளையும் இன்னும் மேன்மையான அடுத்த உயர்ந்த தளத்துக்கு தேவனுக்கு நெருங்கி எழும்பும்படியான அநேக நல்ல குணாதிசயங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அதை மிக சிறப்பாக நேர்த்தியாக குறைவின்றி நடத்த கிருபை அளித்த தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறோம். தேவன் மகிமைப்படுவாராக. கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பம் பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக அமைய தமது தரிசனத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டு அதற்காக ஜெபத்தோடும் பாரத்தோடும் நல்ல திட்டங்களை கொடுத்த தரிசன தாளாளர் நமது தலைமை போதகர் அவர்களுக்கும் போதகரம்மா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் சிறப்பான வெற்றிக்கு காரணமாக தங்கள் பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோரை வரவேற்பதோடு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த மனம் உவந்து கொடுத்து தாங்கிய தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஊழியம் இனிதே நிறைவேற சிறந்த குழுவாக செயல்பட்ட இயக்குநர்களுக்கும் பிரயாசப்பட்ட ஆசிரியர்களுக்கும் பணிவிடை செய்த தன்னார்வ தொண்டர்களுக்கும் பாடல் மற்றும் இசையில் உதவி செய்த மனதுருக்க ஊற்று தேவ வீட்டின் ஆராதனை குழுவினருக்கும் ஸ்கிட் மற்றும் பப்பட் ஷோவில் பங்கு பெற்ற வாலிப பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை அழைத்து வந்தவர்களுக்கும் பிள்ளைகளை பாதுகாத்து கண்காணித்த குழுவினர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் மீடியா சார்பில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காரியங்களில் உதவி செய்த சகோதரர்களுக்கும் PA சிஸ்டத்தில் உதவியாக இருந்த சகோதரர்களுக்கும் தலைமை போதகர் சார்பாக பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த VBSஇன் தீம் எழும்புவேன். இதன் லோகோ கழுகாக இருக்கிறது. அதனை செய்து இந்த ஊழியத்திற்காக கொடுத்த சகோதரி காடிலியா ஜாஸ்மி மற்றும் குடும்பத்தினருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கழுகை எல்லாரும் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இந்த சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதித்து தடையின்றி 7 நாட்களை பூர்த்தி செய்ய கிருபை அளித்த நம் தேவாதி தேவன் ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவையும் செலுத்துகிறோம். கர்த்தரை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுடைய கிருபை மட்டுமே நாம் இம்மட்டும் கடந்து வர உதவி செய்திருக்கிறது. கடந்த வாரத்தில் நடைபெற்ற VBS 2024 குறித்ததான பட தொகுப்பினை இப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட வழங்குகிறோம்.
பரிசுத்தம் வந்திடுமே. ரட்சிப்பு கிடைச்சிட்டா பரிசுத்தம் வந்திடுமே. பாவம் என்னை பிடிச்சிட்டா சாத்தான் வந்து கெடுப்பானே. பாவம் என்னை பிடிச்சிட்டா சாத்தான் வந்து கெடுப்பானே. பாவியே உணர்ந்ததான் உம்மிடம் வந்தேன் நான். ஆண்டவர் இயேசு என்னை அணைத்துக் கொண்டீரே. பாவியே உணர்ந்ததான் உம்மிடம் வந்தேன் நான். ஆண்டவர் இயேசு என்னை அணைத்துக் கொண்டீரே. ரட்சிப்பு கிடைச்சிட்டா பரிசுத்தம் வந்திடுமே. ரட்சிப்பு கிடைச்சிட்டா பரிசுத்தம் வந்திடுமே. பாவங்கள் பறந்தோடுதே. ஜெய ஜெயம் என் வாழ்க்கையிலே. ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற. 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 கழுகு போல மேலே நோக்கிய செட்டை எடுத்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னத பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். பரிசுத்தனாய் எழும்புவேன். நம்பிக்கையோடு எழும்புவேன். பரிசுத்தனாய் எழும்புவேன். நம்பிக்கையோடு எழும்புவேன். ஜீவனடைந்து எழும்புவேனே. ஓஹோ மேலே மேலே எழும்புவேனே. நான் ஜீவனடைந்து எழும்புவேனே. ஓஹோ மேலே மேலே எழும்புவேனே. எங்க இயேசு இரக்கமுள்ளவர். சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எங்க இயேசு இரக்கமுள்ளவர். சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எனக்காகத்தான் வந்தாரு என் இயேசு. கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காகத்தான் வந்தாரு என் இயேசு. கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். தானானே 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 தன்னானே. தானானே 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 தன்னானே. ஞானமுள்ள பிள்ளையாக மாறணும். அறிவு ஆற்றலும் தாரும் ஏசையா. ஞானமே நீர்தானே ஏசையா. வாழ்விலே நீங்க தானையா. ஞானமும் பரிசுத்தாவியானவர் இறங்குற மாதிரி ஏசப்பா உள்ளுக்குள்ள வந்தாரு. ஏசப்பா தொட்டு கூலிங் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்படி உடம்புல ஒரு மாதிரி சிரித்து அழுக வந்துருச்சு எனக்கு. சடனாக ட்ரெம்பிளிங் ஃபீல் மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ்டர் சொன்ன அந்த லாங்குவேஜில் முதல் தடவை நான் பேசிட்டேன். ஹீட் ஆச்சு உடம்பெல்லாம். பக்கத்தில் ஹாவியானவர் என் கையை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னை விட்டு ஒரு கருப்பாக ஒரு ஆவி பண்ண மாதிரி பார்த்தேன். ஏசப்பா என்னை தொடும்போது மூஞ்சிலேருந்து கால் வரையும் ஃபுல்லாக வேர்த்து கூட்டுச்சு.
குடும்பத்தில் தான் சண்டை வந்ததெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே அழுதேன். ஏசப்பா வந்து என் பக்கத்தில் நின்று என்னை பெஸ்ட் பண்ண மாதிரி பார்த்தேன். சில்னஸாக இருந்துச்சு. எனக்கு முத ஏசப்பா வந்து அந்நிய பாஷை கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹீட்டும் கூலிங்கும் கலந்த மட்டுமே இருந்துச்சு. பரிசுத்தரார் வந்து என் தலையில் வந்து தலை தொட்ட மாதிரி என்னை தொடமும் ஷாக் மாதிரி அடிச்சாருன்னா ரொம்ப அழுதேன். ஏசப்பா என்னை தொட்டப்ப நான் ரொம்ப கூலாக இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணாங்க. அழுக விட மாதிரி இருந்துச்சு. திடீர்னு குழு விடுச்சு. என்னால் அழுத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு ஹீட் ஆச்சு. அப்புறம் வந்து அழுகவே வந்துச்சு. ஒரு லாங்குவேஜ் பேசினேன். அப்போ எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எனக்கு அழுக வந்துச்சு. புது பாஷை பேச கை கால்லாம் நடுங்குச்சு. அழுவையாக வந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஷிவர் ஆகிட்டு வேர்த்துட்டு இப்போ வரைக்கும் அந்த ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அற்புத சாட்சியை மாறிடுவேன். ஆவியே பரிசுத்த ஆவியே. இயேசுவின் வருகையில் நாமும் அவரோடு பறந்து செல்லுபடியாக கற்றுக் கொடுத்த பிள்ளைகளுக்காக இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு பாடல்கள் மட்டுமல்லாமல் மனப்பாட வசனங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. தாங்கள் கற்றுக்கொண்ட மனப்பாட வசனங்களை சொல்லும்படியாக பிரைமரி பிள்ளைகள் இப்பொழுது வந்து நாமும் அறிந்து கொள்ள சொல்லப் போகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். சங்கீதம் 72:13. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்கிற கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. So you also must be ready, because the Son of Man will come at an hour when you do not expect him. Matthew 24:44. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார். சங்கீதம் 72:13. Jesus said to him, if you can believe, all things are possible to him who believes. Mark 9:23. கர்த்தருக்கு காத்திருப்போ பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:9. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனிதகுமாரர் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:9. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவனின் ஆத்துமக்களை கர்ச்சிப்பாய். சங்கீதம் 72:13. Jesus said to him, if you can believe, all things are possible to him who believe. Mark 9:23. But those who wait on the Lord, they shall inherit the earth. Psalms 37:9. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அதனால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். மத்தேயு 24:44. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவன்களின் ஆத்மாக்களை அவர் ரட்சிப்பார். சங்கீதம் 72:13. நாமும் அதிக வசனங்களை மனப்பாடம் செய்யும்படியாக கற்றுக் கொடுத்த பிள்ளைகளுக்காக இன்னும் ஒரு முறை உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அடுத்ததாக ஜூனியர் பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடலுக்கு உற்சாகமாய் ஆக்ஷன் செய்து கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுகுகளைப் போல எப்படி செட்டை எடுத்து எழும்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் பலன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் பலன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். எழும்புவேன்
உற்சாகமா எழும்புவேன். சோர்வில்ல வல்லமையா எழும்புவேன். எழும்புவேன் உற்சாகமா எழும்புவேன். சோர்வில்ல வல்லமையா எழும்புவேன். இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கிடைச்சிடுமே. இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே வெற்றிதானே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல இயேசு வருவார். நமக்குள்ள எல்லாமே மாறப்போகுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல இயேசு வருவார். நமக்குள்ள எல்லாமே மாறப்போகுதே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே காய்கள் தாளம் போடுதே. பாடுவேன் ஆடிக்கொண்டே பாடுவேன். பரலோகம் நோக்கியே பறக்கின்றேன். பாடுவேன் ஆடிக்கொண்டே பாடுவேன். பரலோகம் நோக்கியே பறக்கின்றேன். இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே சக்சஸ் தானே. இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே கைகூடுமே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. கைகள் கொட்டு தலைக்கு மேல இயேசு வருவார். நமக்குள்ள எல்லாமே மாறப்போகுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல இயேசு வருவார். நமக்குள்ள எல்லாமே மாறப்போகுதே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல இயேசு வருவார். நமக்குள்ள எல்லாமே மாறப்போகுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல இயேசு வருவார். நமக்குள்ள எல்லாமே மாறப்போகுதே. VBS நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு இயேசுவை தங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக இன்னும் ஒரு முறை கரங்களை உற்சாகமாக தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். அடுத்ததாக சீனியர் பாய்ஸ் பாடல்கள், வேதாகம கதைகள், மனப்பாட வசனங்கள் மாத்திரம் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் மிஷனரியை குறித்தும் கற்றுக்கொண்டோம் என்பதை நடித்து காட்ட வருகிறார்கள். சாது சிங், சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை முறையை குறித்து நடித்து காட்ட வருகிறார்கள். சாது சுந்தர் சிங் என்றழைக்கப்படும் சுந்தர் சிங் 1889 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பஞ்சாப் மாநில ராம்பூர் என்ற இடத்தில் பிறந்தார். இவரும் இவருடைய பெற்றோரும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள். இவருடைய தாயார் மத நம்பிக்கையில் மிகவும் பக்தி நிறைந்தவராய் இருந்தார். தன்னுடைய மகனையும் அவர் அப்படியே வளர்க்க விரும்பினார். அவருடைய தாயார் 14ஆம் வயதில் மரித்து போனார். அதைத் தொடர்ந்து அவருடைய மூத்த சகோதரரும் இறந்தது அவருக்குள் இழப்பை ஏற்படுத்தியது. இதனால் அவர் எல்லா மத புத்தகங்களை படித்தும் ஒரு முழுமையை உணராததால் ஒரு சமாதானத்தை தேடிக்கொண்டிருந்தார். அவரால் தன் ஆத்துமாவில் திருப்தி காண முடியவில்லை. அப்பொழுது தமது கிராமத்திலுள்ள
கிறிஸ்தவ பாடசாலைக்கு அனுப்பப்பட்டார். சாது, உன்னை நான் நம்ம கிராமத்தில் இருக்கிற கிறிஸ்துவ பாடசாலையில் சேர்க்க போகிறேன். அப்பா, எனக்கு கிறிஸ்தவர்களே பிடிக்காது, நாங்கள் சேரவே மாட்டேன். அவருடைய வெறுப்பை காட்டும்படி அங்கு வரும் மிஷனரி மேல் கற்களையும் சேற்றையும் வீசும்படி அவர் மற்றவர்களை தூண்டிவிடுவார். சாது மனக்குழப்பத்துடன் காணப்பட்டார். எனக்கு உண்மையான சமாதானம் எங்கே கிடைக்கும்? எனக்கு உண்மையான வழியை அந்த இறைவன் தான் காட்டணும். இல்லைனா வீட்டு வழியாக போகிற லூதினா எக்ஸ்பிரஸ் முன்னாடி விழுந்துட வேண்டியதான். அதிகாலை 3 மணி அளவில் எழுந்து உண்மையான இறைவனை எனக்கு காட்டுங்க என வேண்டுதல். அப்பொழுது திடீரென பிரகாசமான வெளிச்சம் தோன்றியது. இவ்வளவு பிரகாசமான வெளிச்சம் வெளியிலேருந்து வருதா? எங்கேருந்து வருது? சுந்தர், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நான் உனக்காக தானே மரித்தேன். ஆணி பாய்ந்த கரத்தை இயேசு காட்டியவுடன் சாதுவின் இருதயம் முழுவதும் சமாதானம், சந்தோஷம் நிறைந்தவராய் காணப்பட்டார். அப்பா, நான் இயேசுவை ஏற்றுட்டு கிறிஸ்தவனாக மாறிட்டேன். நீ செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. சுந்தரின் மாமா வீடு. விலையுயர்ந்த கற்களை காட்டி சாதுவின் மனதை மாற்ற முயன்றுதல். நீ இயேசுவை விட்டுட்டினா இந்த வைரம், வைடூரியம், பணம் எல்லாம் உனக்கு தான். என்ன சொல்கிற? இதெல்லாம் என் இயேசுவோடு ஒப்பிட முடியாது. எதுக்காகவும் நான் இயேசுவை விட மாட்டேன். சாதுவின் குடும்பம் அவர் மேல் வைத்த அன்பு அவருக்கு வேதனையை கொடுத்ததினால் வீட்டை விட்டு வெளியேறினார். 30 மைல்கள் தூரத்தில் உள்ள பிரெஸ்பிட்டோரியன் மையத்தில் தனக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று எண்ணி அங்கு செல்ல தீர்மானித்தார். அதற்கு தன் வீட்டாரிடம் பேச முயற்சி எடுத்தார். நான் சாது வந்திருக்கேன். நீ ஏன் இங்கே வந்த? சாது பிரெஸ்பிட்டோரியன் மையத்தில் பிசி உப்பாலை சந்திக்கிறார். வாங்க சாது, எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபையால் நான் நல்லா இருக்கேன். சிறிது நேரத்தில் சாதுவிற்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுகிறது. ஏனெனில் அவர் அண்ணி கொடுத்த உணவில் விஷம் கலக்கப்பட்டிருந்ததை அறிந்து சாது ஜெபம் செய்கிறார். உப்பால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கிறார். அவர்களுடைய அன்பான கவனிப்பால் நல்ல சுகம் பெற்றார். சாதுவின் ஞானஸ்நானம். சிம்லாவில் அமெரிக்க பிரெஸ்பிட்டோரியன் மிஷன் ஆஸ்பத்திரியில் அங்கு வேலை செய்யும் அலுவலருடன் தங்கியிருக்கிறார். சாது, நீங்கள் இங்கே வேலை செய்கிறது எப்படி உணர்றீங்க? நான் உங்கள் கூட தங்கி இருக்கிறதும் நோயாளிகளுக்கு உதவி செய்கிறதும் எனக்கு மிகுந்த மன அமைதியையும் நோயாளியுடன் இருக்கும்போது வெளிப்புற அமைதியையும் எனக்கு தருது. சுந்தரின் 16ஆம் வயதில் சிம்லாவில் உள்ள புனித தோமா ஆலயத்தில் ஞானஸ்நானம் பெற்றார். 1905ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெறும் காலாக எளிய காவி உடை அணிந்து ஒரு போர்வையுடன் கையில் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு சாப்பாடு, தங்குமிடம் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்தியாவில் உள்ள கிராமங்களுக்கு இயேசுவை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தான், திபெத், நேபாள் சென்று இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். ஒரு சமயம் கொள்ளைக்காரரின் உறைவிடமான ஒரு காட்டினை கடந்து செல்ல நேரிட்ட போது 4 திருடர் அவரை நோக்கி பாய்ந்து வந்தனர். யாருடா அது? பூசா இருக்கான், அவனை புறா. இயேசுவே, என்னை காப்பாற்றும். இவர்கள் மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் யார்? நாங்கள் உம்மை கொன்று உம்மிடத்தில் உள்ளதை கொள்ளையடிக்க வந்திருக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவ சாது என்று கூறிக்கொண்டே புதிய ஏற்பாட்டை திறந்து வாசிக்கிறார். அவற்றை கேட்டவுடன் கத்தியை கீழே போட்டுவிட்டு அவர்களின் பாவத்தை உணர்ந்து அழுதனர். ஐயா, நாங்கள் எவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கிறோம். இயேசு எங்கள் பாவங்களை மன்னிப்பாரா? நீங்கள் உங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பியவுடன் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார். அவருக்கு நேரிட்ட எல்லா துன்பத்திலும் என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பாட அனுபவிப்பது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் ரகசியம் என்றும், அதனால் நான் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதில் பாடுபடுவது ஒரு பெரிய காரியம் அல்ல என்றும் கூறினார். தென்னிந்தியாவில் சாதுவின் ஊழியங்கள். சென்னையில் மெமோரியல் ஹாலில் சாது அவர்கள் வல்லமையாய் பிரசங்கித்தார்.
திபெத்தில் தன்னை கொண்டு தேவன் நடத்திய ஊழிய காரியங்களை பகிர்ந்து கொண்டார். சாது ஐயா, உங்களுடைய பிரசங்கம் எங்களுக்கு புது பலனை கொடுத்தது. இயேசுவிற்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அவருக்காக இரத்த சாட்சியாக கூட மறிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிள்ளைகளே, இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பது சுலபம், ஆனால் இயேசுவுக்காக வாழ்வதுதான் கடினம். சாது அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இயேசுவை பற்றி பிரசங்கம் செய்தார். பின் பஞ்சாபில் உள்ள தன் சொந்த கிராமமான ராம்பூருக்கு செல்ல திட்டமிட்டார். அங்கு தன் தந்தையை காண விரும்பி அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். அப்பா, நான் சாது வந்திருக்கேன்ப்பா. சாது, நீ வந்துட்டியா? உன்னை பார்க்க முடியாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சாது, இயேசு தான் உண்மையான தேவன்னு நான் உணர்ந்துட்டேன். இப்போ நானும் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்பா, இயேசு தான் உண்மையான தேவன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் ஜெபிக்காத நாளே இல்லைப்பா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்பா, நான் இங்கிலாந்து போய் தேவனை பற்றி பேசணும்னு இயேசு சொல்லிட்டு இருக்காரு. நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. போ சாது, போய் எல்லாட்டி இயேசுவை பற்றி சொல்லு. அதுக்கு எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா, நான் உடனே கிளம்புறேன். கிறிஸ்துவை மையமாக கொண்டு தன்னுடைய உபதேசங்களினால் சுந்தர் நல்ல எண்ணங்களை உருவாக்கினார். ஆலயங்களிலும் பள்ளிகளிலும் மட்டுமல்லாமல் மாணவர்களின் முகாம்கள், தொழிலதிபர் கூட்டங்களிலும் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். அவர் தன் வாழ்நாட்களில் இறுதியில் திபெத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார். திபெத்திற்கு தனது பயணத்தை மேற்கொண்ட திரு சாது திபெத்தை சென்றடையாமலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு இயேசுவை அறிவித்ததினால் இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று சொல்வதுண்டு. ஆனால் நம் இந்திய தேசத்திலிருந்து பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த சாது அவர்கள் இயேசுவை முகமுகமாய் தரிசித்து நம் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தபடியினால் இவரை மேலை நாடுகளை வென்ற மனிதர் என்று அழைப்பார்கள். இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுளும் அல்ல, உள்நாட்டு கடவுளும் அல்ல. இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்மையான கடவுள் என்பதை திரு சாது சுந்தர் சிங் அவர்களின் வாழ்க்கை மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அனைத்தையுமே நான் செய்திடுவேன், நீங்க வந்தா
விபிஎஸ்ஸில் தாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், வேதாகம கதைகள், மனப்பாட வசனங்கள் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகள் மாத்திரமல்ல, சாது சுந்தர் சிங் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நடத்தி காட்டிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தேவநாமம் மகிமைப்படும்படியாக கரங்களை உற்சாகமாக தட்டலாம். நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். ஏசையா ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சி நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். விடுமுறை வேதாகம பள்ளிக்கு வந்து கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த நோக்கம் நிறைவேறும்படியாக சகோதர சகோதரிகள் கொண்ட ஒரு குழுவை தேவன் பயன்படுத்தினார். இந்த ஊழியத்தின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய ஒவ்வொருவருக்காகவும் தேவனை துதிக்கிறோம். நமது தலைமை போதகர் அவர்கள் சார்பில் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியான வெகுமதிகளை அளிக்கிற ஒரு நேரமாக இந்நேரம் இருக்கிறது. பல நாட்களாக ஜெபித்து பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக பாடங்களை ஆயத்தம் செய்து பிள்ளைகளுக்கு போதித்த ஆசிரியர் குழுவை நாங்கள் அழைக்கிறோம். சிஸ்டர் காடலியா ஜாஸ்மி, கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். சிஸ்டர் ஸ்ரீதேவி, சிஸ்டர் செரின் போன்ஷா, இவர்கள் பிள்ளைகளுக்கு ஆக்ஷன் செய்து உதவியாக இருந்தார். சிஸ்டர் தெரசா சாந்தி, சிஸ்டர் பூவனா, இவரும் பிள்ளைகளுக்கு ஆக்ஷன் செய்து உதவியாக இருந்தவர். சிஸ்டர் ஜாய்ஸ் எம்எல், கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்தலாம்.
சிஸ்டர் ஹேனா ஜெசிகா, சிஸ்டர் சகுந்தலா மேரி. இவர்கள் பிள்ளைகளை அழைத்து வந்த ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேட்டராக செயல்பட்டார். சிஸ்டர் ஜூடித் சரண்யா, பிரதர் கிறிஸ் பிரைஸ் பாடல் வேளையில் ட்ரம்ஸ் அடித்து பிள்ளைகளுக்கு உதவினார். சிஸ்டர் ஆனந்தி சண்முகம், இவர் பிள்ளைகளை அழைத்து வந்து நல்ல ஒரு கோஆர்டினேட்டராக செயல்பட்டார். பிரதர் செல்வராஜ் பிள்ளைகளுக்கு அழைத்து வர வாகனத்தை ஓட்டி செயல்பட்டவர். பிரதர் ரவிச்சந்திரன், சிஸ்டர் பிரீத்தி, சிஸ்டர் கமாலினி, பிரதர் வெற்றி, சிஸ்டர் ஜெனிட்டா கெனடி, சிஸ்டர் ஐஸ்வர்யா. கரங்களை தட்டி நாம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தலாம். திரு சாதுர் சுந்தர் சிங் அவருடைய மிஷனரி கதையை பிள்ளைகளுக்கு விளக்கி கொடுத்தவர் சிஸ்டர் ஜோன் ஜெயந்தி. சீனியர் பிள்ளைகளுக்கு மிஷனரி கதை சொல்லிக் கொடுத்தவர் சிஸ்டர் லக்ஷ்மி காந்தன். ஜூனியர் பிள்ளைகளுக்கு மிஷனரி கதையை சொல்லிக் கொடுத்தார். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்தலாம். நன்றாக கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்தலாம். ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டு கீழ்கண்ட ஊழியங்களில் உதவியாக இருந்த சகோதர சகோதரிகள்: பாடல்களுக்கான இசை வாசிக்க உதவி செய்த பிரதர் ஜாஷுவா சாமுவேல் ரத்தன் அவர்கள், பிள்ளைகளை அபிஷேகத்தில் நடத்திய சிஸ்டர் அன்னாள், பிள்ளைகளுக்கு பாடல்களை கற்றுக் கொடுத்து பாட உதவி செய்த சிஸ்டர் மேரி பிரமிளா, பிள்ளைகளுக்கு பாடல்களுக்கான ஆக்ஷன் செய்ய உதவி செய்த சிஸ்டர் எலிசபெத் ஜெமிமா, திட்டமிடுதல் கூடுகளுக்கான ஆயத்தத்தில் உதவியாக இருந்த சிஸ்டர் குளோரி பிந்து, சிறு பிள்ளைகள் வரும்போது திரும்பி செல்லும் போதும் கீழ்த்தளத்தில் கவனமாக செயல்பட்டு பாதுகாப்பாக இருந்த உதவி குழுவினர் பிரதர் கிதியன் அவர்கள், பிரதர் ஆண்டனி அலெக்ஸ் அவர்கள், பிரதர் டோனி செல்வராஜ் அவர்கள். வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் பிள்ளைகளையும் இந்த ஊழியத்தையும் ஜெபத்தில் தாங்கிக் கொண்டிருந்த ஜெப குழுவில் பங்கு பெற்ற சகோதர சகோதரிகள், இவர்களுக்கு பரிசுகளை அளிக்கும்படியாக போதகர் அம்மா அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். பிரதர் KS மணி, பிரதர் சைமன் ராஜ், பிரதர் டேனியல் ரவி, சிஸ்டர் லில்லி புஷ்பம். எந்த ஒரு ஊழியத்திலும் ஜெபமே அடித்தளமாக இருக்கிறபடினால் அந்த குழுவினரை நாங்கள் அழைக்கிறோம். சிஸ்டர் ஞானமேரி, சிஸ்டர் எஸ்தர், சிஸ்டர் M ஆனந்தி, சிஸ்டர் லதா ரத்தினம், சிஸ்டர் நிர்மலா ஜோயல், சிஸ்டர் ராணி டேனியல், சிஸ்டர் NB பியூலா, டாக்டர் பிரியா தாமஸ், சிஸ்டர் சிவகாமி. கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்தலாம். வகுப்புகளின் மத்தியில் பிள்ளைகளுக்கும் குழுவினருக்கும் தேவையான உணவு பண்டங்களையும் பானங்களையும் ஆயத்தம் செய்து உதவின சகோதரிகள் சிஸ்டர் அமுதா, சிஸ்டர் ஸ்வர்ணலக்ஷ்மி. அவங்கள உற்சாகப்படுத்துறது நம்மளை கரங்களை தட்டி நம்ம வெளிப்படுத்துறது தான். அதனால் கரங்களை தட்டி நம்ம அவர்களை உற்சாகப்படுத்தலாம்.
ஆயத்தம் செய்யப்பட்ட உணவு பண்டங்களையும் பானங்களையும் பரிமாற உதவி செய்த சகோதர சகோதரிகள் சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் ரூத் பிரேமா, சிஸ்டர் சுமோனா, சிஸ்டர் நிஷா, பிரதர் பிரகாஷ். பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்படியான வாகனங்களை ஓட்டுவதில் உதவியாக இருந்த சகோதரர்கள் பிரதர் ஆண்டோ, இவர் வாகனம் ஓட்டுவது மட்டுமல்லாமல் விபிஎஸ்க்கு தேவையான பொருட்களை வாங்கவும் மிக உதவியாக இருந்தார். பிரதர் ஆரோக்கியராஜ், பிரதர் ராஜ்குமார். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். புகைப்படங்கள் மற்றும் வீடியோ எடுப்பதில் உதவியாக இருந்த சகோதரர்கள் பிரதர் ஜேம்ஸ், பிரதர் ரூபன், பிரதர் ஜார்ஜ். பப்போர் ஷோவில் உதவி புரிந்தவர்கள் பிரதர் ஜெரி, பிஏ சிஸ்டம் உதவியாக இருந்த பிரதர் ஜெடுத்தன் டேவிட், ஆசிரியர்களுக்காக டிவோஷன் லீடராக பணிபுரிந்தவர் சிஸ்டர் லூமினா ரவி அவர்கள். சீனியர்களுக்கான ஆலோசனை நேரத்தையும் அவர் நடத்தினார். சிஸ்டர் மேக்தலின், மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்து பணிபுரிந்தவர்கள் சிஸ்டர் ஜெயமேரி, சிஸ்டர் கிளாடியா லாவ்லின், இயக்குனராக இருந்து பணிபுரிந்தவர்கள் சிஸ்டர் லதா கிதியன் அவர்கள், சிஸ்டர் மர்லின் சாமி. இப்பொழுதும் கூட நான் மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இன்ஸ்பெக்ஷன் டேக்கான ரிசல்ட் இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். பிகினர் அண்ட் ப்ரைமரியில் வின்னர்ஸ் பிரைமரி ஏ சிஸ்டர் சகுந்தலா. கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். பிரைமரி இ சிஸ்டர் பிரீத்தி அண்ட் சிஸ்டர் கமாலினி. ரன்னர் பிகினர் ஏ சிஸ்டர் காடிலியா ஜாஸ்மி. கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அண்ட் ஸ்ரீதேவி. பிரைமரி பி சிஸ்டர் ஜூடித், பிரதர் கிறிஸ் பிரைஸ். ஜூனியர் அண்ட் சீனியர்களுக்கான வினர்ஸ் ஜூனியர் ஏ சிஸ்டர் ஜெனிட்டா அவர்கள். சீனியர் ஏ சிஸ்டர் ஜெயமேரி அவர்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்தலாம்.
இந்த முழு குழுவையும் கண்காணித்து ஜெபித்து நடத்திய இந்த விபிஎஸ்ஸின் நமது கண்காணிப்பாளர் பாஸ்டர் பிரீதா மோசஸ் அவர்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் பிரீதா மோசஸ் அவர்களுக்கான வெகுமதி. தரிசன தாளாளர் எங்கள் தலைமை போதகர் அவர்கள் ரெவரண்ட் ஆர் பால் மோசஸ் அவர்களுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இறுதியாக இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று அதற்காக ஜெபித்து திட்டங்களை கொடுத்து நம்மை எல்லாம் தேவ நாம மகிமைக்காக பயன்பட செய்த நமது தரிசன தாளாளர் தலைமை போதகர் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவர் கரங்களை தட்டி உற்சாகமாக தட்டி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோமாக. இந்த சிறப்பு ஆராதனையை முன்னிட்டு சிறு பிள்ளைகளுக்கு இனிப்பும் பெரியவர்களுக்கு காரமும் அனைவருக்கு வெயிலுக்கு இதமான பானமும் ஆயத்தமாக உள்ளது. அனைவரும் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே முதல்ல குட்டி பிள்ளைங்க மாத்திரம் கீழே போயிடுவாங்க. உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸு கொடுப்பாங்க. ஓகே, கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. வெயில் காலத்தில் வெயிலில் ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. நல்லா கற்றுக்கொண்ட காரியங்களை வசனங்களை நல்லா மனப்பாடம் பண்ணி மற்றவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லுங்கள். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். விசுவாசிகள் எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு வந்து கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு இருந்த விபிஎஸ்னுடைய ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த மாதத்தில் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னென்ன சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அன்னாளுடைய நிந்தையை மாற்றி அவளை வெட்கத்துக்கு பதிலாக பல மடங்கு ஆசீர்வதித்தவர். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் நிந்தையை மாற்றி ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் ஆண்டவரே, இவையெல்லாம் உம்மால் உண்டானது என்று சொல்லி நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் இணைந்து அப்பா இந்த கோடையான காலத்தில் ஒரு நல்ல மழையை என் தேவன் கட்டளையிடுவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும் அப்பா. இந்த உஷ்ணம் தனியும்படியான ஒரு நல்ல மழையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம். மழை உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, பூமி குளிரச் செய்வீராக. இன்று நாங்கள் சந்தித்து மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் அவரவர் வீடுகளுக்கு நீர் பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரையும் வந்து உமக்குள்ளே வளர கிருபை தாரும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ்ல ஆண்டவரே எந்த பகுதியில் யார் செயல்பட்டிருந்தாலும் ஜெபித்தவர்கள், பங்கு பெற்றவர்கள், தாங்கினவர்கள், செயல்பட்டவர்கள், வந்தவர்கள் எல்லாரையும் நீர் பல மடங்கு நினைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 God bless you. எல்லாரும் இந்த பானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.